நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியோஸ் ஆன்லைன் ஹிந்தி அகாடமி. ஷபரி வானவிகாஸ் லெவல் 2ல் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இருக்க வீடியோவில் நான் உங்களுக்கு 1 to 20 கொஷின் ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 21 to 60 வரைக்கும் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 21st கொஷின் பாருங்கள். ஆப்கோ கியா நஹி ஆத்தா, உங்களுக்கு என்ன வராது. ஹமே தயிர்னே நஹி ஆத்தா, எனக்கு ஸ்விம்மிங் பண்ண வராது. தயிர்னா அப்படின்னா என்ன, ஸ்விம்மிங்கு. ஸோ ஆப்கோ கியா நஹி ஆத்தா, ஹமே தயிர்னா நஹி ஆத்தா. தும்ஹாரி கலம் கஹா ஹை அப்படின்னா உங்களுடைய பேனா எங்கே இருக்கிறது. மேரி கலம் மேஸ் பர் ஹை, என்னுடைய பென் டேபிள் மேலே இருக்குது. தும்ஹாரே ஹாத் மே கியா ஹை, உங்களோட கையில் என்ன இருக்குது. ஹாத் அப்படின்னா என்ன, ஹேண்டு. தும்ஹாரே ஹாத் மே கியா ஹை, மேரே ஹாத் மே घड़ी ஹை. घड़ी அப்படின்னா என்ன, வாட்ச். தும்ஹாரா ஸ்கூல் கஹா ஹை, உங்களுடைய ஸ்கூல் எங்கே இருக்குது. மேரா ஸ்கூல் போஸ் கலி மே ஹை, என்னுடைய ஸ்கூல் போஸ் கலி, போஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரீட்டுடைய நேமு. மேரா ஸ்கூல் போஸ் கலி மே ஹை. ஹம் கப் மும்பை பहुंचेंगे, ஹம் கப் மும்பை பहुंचेंगे அப்படின்னா நம்ம எப்போ மும்பை சென்றடைவோம் அப்படின்னு அர்த்தம். பहुंचेंगे அப்படின்னா ரீச். ஸோ வென் வில் வி ரீச் மும்பை. ஹம் கல் சுபஹ் மும்பை பहुंचेंगे, நம்ம நாளை காலையில் மும்பைக்கு சென்றடைவோம். கல் சுபஹ் அப்படின்னா டுமாரோ மார்னிங். இந்த இடத்துல ஆக்சுவலாக கல் அப்படின்னா எஸ்டர்டேனாலும் கல் தான், டுமாரோனாலும் கல் தான். இப்போது எஸ்டர்டே அப்படின்னும் பொழுது அது வந்து நமக்கு பாஸ்ட் டென்ஸில் முடியும். இங்கே வந்து பहुंचेंगे அப்படின்னு கொடுத்துருக்கு, அதாவது ஃப்யூச்சர் டென்ஸ். அதனால நம்ம இந்த கல் அப்படின்றது டுமாரோ அப்படின்றத தான் மீன் பண்ணோம். 26th கொஷின். தும் கஹான் ஜாத்தே ஹோ, நீ எங்கே போகிற. மை மந்திர் ஜாத்தா ஹூ, நான் கோவிலுக்கு போகிறேன். நான் கோவிலுக்கு போகிறேன். மந்திர்னா என்ன, டெம்பிள். 27th கொஷின். தும் கஹான் காம் கர்த்தி ஹோ, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க. மை பேங்க் மே காம் கர்த்தி ஹோ, நான் பேங்க்கில் வேலை செய்கிறேன். பேங்க் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, பேங்க் வங்கி இருக்கு இல்லையா, அதுதான் பேங்க். பேங்க் தான் இவங்க ஹிந்தியில் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப் கஹான் ஜாத்தே ஹை, நீங்கள் எங்கே போகிறீங்க. மை தஃப்தர் ஜாத்தா ஹோ, தஃப்தர் அப்படின்னா ஆஃபீஸ், தஃப்தர்னா ஆஃபீஸ். ஆப் கஹான் காம் கர்த்தி ஹை, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க. மை வித்யாலயமே காம் கர்த்தி ஹூ, மை வித்யாலய், வித்யாலயனா ஸ்கூல்னா வித்யாலயில் வேலை செய்கிறேன் அப்படின்றது. ஜீனே கே லியே கியா சாஹியே, ஜீனே கே லியே அப்படின்னா வாழ்கிறதுக்காக. ஜீனே கே லியே ஹவா சாஹியே, ஹவா அப்படின்னா என்ன, ஏர், காற்று. ஸோ ஜீனே கே லியே ஹவா சாஹியே. ஸோ நீங்கள் ஒரு கொஷின்ஸ் நீங்கள் படிக்கும்பொழுதும் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. மீனிங் தெரியாமல் ஜஸ்ட் கொஷின் ஆன்சர் மாதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிச்சிங்கன்னா நோ யூஸ். ஸோ மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அண்ட் இதை கண்டிப்பாக 2 times 3 times வந்து ரிப்பீட்டடாக எழுதி பாருங்கள். எழுதி பார்க்க தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே மனசில் பதியும். அப்போ தான் நீங்கள் எக்ஸாம்ஸில் வந்து அவங்க ஓரலாக கேட்கும் பொழுது நீங்கள் ஓரலாக தான் சொல்ல போகிறீங்க. ஸோ ஓரலாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் ஃப்ளூயண்ட்டாக ஓரலாக சொல்ல முடியும் இல்லையா. ஸோ மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு ப்ரொனன்சியேஷனையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 31st கொஷின். பரத் கோ கியா சாஹியே, பரத்க்கு என்ன வேண்டும். பரத் கோ சதா சாந்தி சாஹியே, சதா அப்படின்னா ஆல்வேஸ், அவனுக்கு எப்பயுமே வந்து என்ன தேவை, அமைதி தான் தேவை. சாந்தி அப்படின்னா அமைதி. சீதா கியா खरीदती है, சீதா என்ன வாங்கி கொண்டிருக்கிறாள். खरीदती அப்படின்னா என்ன, பையிங். சீதா ஹிந்தி சப்த கோஷ் खरीदती है, ஹிந்தி சப்த கோஷ் அப்படின்னா வெக்காபுலரி ஃபுல்லாக வந்து அந்த வெக்காபுலரிஸ் ஃபுல்லாக எழுதியிருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு சின்ன டிக்ஷனரி மாதிரி. ஸோ ஹிந்தி டிக்ஷனரி வந்து வாங்குறா. वह क्या करता है, वह कभी काम नहीं करता. वह क्या करताना அவன் என்ன பண்ணுறான். वह कभी काम नहीं करता, அவன் எப்பயுமே வேலை செய்கிறது இல்லை. 34th கொஷின். हमें क्या नहीं करना चाहिए, நம்ம என்ன செய்யக்கூடாது. हमें देर से सोना नहीं चाहिए, देर से அப்படின்னா என்ன, லேட்டாக, நம்ம லேட்டாக தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 35th ஒன். छात्रों को क्या करना चाहिए, छात्रों அப்படின்னா என்ன, ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. छात्रों को पाठ पढ़ना चाहिए, स्टूडेंट्स should read lessons. तुम्हें क्या चाहिए, உங்களுக்கு என்ன வேண்டும். मुझे फल चाहिए, எனக்கு ஃப்ரூட் வேண்டும். 37th ஒன். क्या तुम कल कर चुके हो, क्या तुम काम कर चुके हो, என்ன நீங்கள் வேலை செஞ்சு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மஹி காம் கர் சுக்கா ஹூ, நான் வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ அந்த சுக்கா அப்படின்னா என்ன, கம்ப்ளீட்டட், ஃபினிஷ்டு. 38th கொஷின். கியா தும் நஹா சுக்கி ஹோ, சுக்கி அப்படின்னா என்ன, முடிச்சிட்டிங்களா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ 38 பாருங்கள். கியா தும் நஹா சுக்கி ஹோ அப்படின்னா என்ன, நீங்கள் குளிச்சு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மே நஹா சுக்கி ஹோ, நான் குளிச்சு முடிச்சிட்டேன். 39th ஒன். தும் கியா கர் சக்தே ஹோ, நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும்.
मैं कुछ भी कर सकता हूँ. என்னால் எதையும் செய்ய முடியும். कुछ भी அப்படின்னா வாட் எவர், நான் எதையும் என்னால் செய்ய முடியும். 40th ஒன் क्या होने लगा है. क्या होने लगा है. ஸோ என்ன நடக்க இருக்குன்ற மாதிரி கொஷின் இது. பாரிஷ் होने लगा है. ஸோ பாரிஷ் होने लगा है அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது அப்படி. ஸோ அந்த லகா அப்படின்றது என்ன, ஸ்டார்ட். ஸோ என்ன ஆரம்பிக்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க. பாரிஷ்னா என்ன, மழை. ஸோ மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து மீனிங் புரிஞ்சுக்கிட்டு 2 to 3 டைம்ஸ் நிறைய முறை நீங்கள் பேசி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்கும்பொழுது உங்களால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 41. तुम क्या कर सकते हो. what can you do. मैं गाना गा सकता हूँ. I can sing song. என்னால் பாட்டு பாட முடியும். 42. ஸ்திரியா क्या कर सकती है. ஸ்திரியா அப்படின்னா என்ன, விமென், கேர்ள்ஸ். ஸோ அவங்க என்ன, what they can do. ஸ்திரியா सब काम कर सकती है. ஸோ பெண்களால் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி லெசன் டீச் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன். இந்த சக் அப்படின்னா என்ன, சக்னா, சக்தா, சக்தி, சக்தி அப்படின்னா என்ன, கேன், ஷீ கேன், ஹீ கேன், வி கேன், ஐ கேன். அந்த கேன் அப்படின்றதுக்கான மீனிங் தான் இந்த சக் அப்படின்றது. 43rd ஒன், அத்தியாபக் கா நாம் கியா ஹை. டீச்சரோட பேர் என்ன. அத்தியாபக் கா நாம் ஸ்ரீ முகேஷ் ஹை. 44th ஒன், சூரஜ் கப் நிகழ்த்தா ஹை. ஸோ சூரியன் வந்து எப்போ ரைஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. சூரஜ் 6 बजे நிகழ்த்தா ஹை. 6 மணிக்கு ரைஸ் ஆகுது. 45th ஒன், கன்னியாகுமரி கஹா ஹை. கன்னியாகுமரி எங்கே இருக்குது. கன்னியாகுமரி தமிழ்நாடு में है. கன்னியாகுமரி எங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. 46th ஒன், तुम रात को क्या पीते हो. நீங்கள் நைட்டில் என்ன குடிப்பீங்க. मैं रात को दूध पीता हूँ. दूधனா என்ன, दूध, மில்க். ஸோ நான் நைட்டில் மில்க்கு குடிப்பேன். 47th ஒன், பிரஜித் क्या करना चाहता है. ஸோ பிரஜித் வந்து என்ன செய்ய விரும்புகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. பிரஜித் டாக்டர் பண்ணா चाहता है. ஸோ பிரஜித் வாண்ட்ஸ் டு பிகம் டாக்டர். பிரஜித் டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறான். 48th ஒன், காயத்ரி கஹாं जाना चाहती है. காயத்ரி எங்கே போகணும்னு விரும்புகிறா. காயத்ரி அமெரிக்கா जाना चाहती है. காயத்ரிக்கு அமெரிக்கா போகணும்னு ஆசைப்படுறா. லக்ஷ்மி क्या कर सकती है. லக்ஷ்மி என்ன செய்வா. லக்ஷ்மி चित्रकला खींच सकती है. चित्रकला खींच सकती है. नेक्स्ट, तुम कब लिखने लगते हो. நீங்கள் எப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணுவீங்க. मैं शाम को लिखने लगता हूँ. मैं शाम को लिखने लगता हूँ. அதாவது நீ எப்போ எழுத ஆரம்பிப்பேன்னா, நான் ஈவினிங் வந்து எழுத ஆரம்பிப்பேன். இந்த சித்திரகலா அப்படின்னா வந்து பெயிண்டிங், ஆர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் இந்த சித்திரகலா அப்படின்றது. ஸோ 50 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 51 பார்க்கலாம். அகைன் அண்ட் அகைன் நான் இப்போ சொல்கிற மாதிரி எழுதி பாருங்கள். 2 to 3 டைம்ஸ் வந்து திரும்ப நீங்கள் படித்து பாருங்கள். அப்போ தான் அந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு மனசில் ஈஸியாக பதியும், ஈஸியாக உங்களால் பேசவும் முடியும். நெக்ஸ்ட் ஒன் 51. क्या तुम ताजमहल देख चुके हो. என்ன நீங்கள் தாஜ்மஹால் பார்த்துட்டிங்களா. हाँ मैं ताजमहल देख चुका हूँ. हाँ நான் தாஜ்மஹால் பார்த்து முடிச்சிட்டேன். 52nd ஒன், अंजलि क्या कर रही है. अंजलि என்ன செய்து கொண்டிருக்கிறாள். अंजलि गाना गा रही है. अंजलि பாட்டு பாடிட்டுருக்கா. 53rd, भावना कहाँ पढ़ रही है. भावना எங்கே படிச்சிட்ருக்கா. भावना GRD में पढ़ती है. GRD में पढ़ रही है. भावना GRD அப்படின்றது ஒரு ஸ்கூல் நேம். GRD में पढ़ रही है, அங்கே படிச்சிட்ருக்கா. 54th ஒன், वंशिका किससे बात कर रही है. वंशिका யார்கிட்ட பேசிகிட்ருக்கா. वंशिका तनुषिका से बात कर रही है. वंशिका तनुषिका கிட்ட பேசிகிட்ருக்கா. 55, கிசான் क्या कर रहे हैं. கிசான் அப்படின்னா யாருப்பா, ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. கிசான் खेत जोते है. खेतना அப்படின்னா ஃபீல்டு, ஜோத் அப்படின்னா ப்ளவிங்கு. ஸோ ப்ளவிங் த ஃபீல்டு. 56th, வித்யார்த்தி क्या पढ़ रहे हैं. வித்யார்த்தினா என்ன, ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிச்சுட்ருக்காங்க. வித்யார்த்தி பாட் பढ़ रहे हैं. ஸோ வித்யார்த்தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாடம் படிச்சுட்ருக்காங்க. 57, மாதாஜி क्या बना रही है. அம்மா என்ன செஞ்சிட்ருக்காங்க. மாதாஜி खाना बना रही है. அம்மா சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க. அண்ட் 58, पिताजी क्या लिख रहे हैं. அப்பா என்ன எழுதிட்டுருக்காரு. पिताजी चिट्ठी लिख रहे हैं. அப்பா லெட்டர் எழுதிட்டுருக்காரு. चिट्ठी அப்படின்னா லெட்டர். 59, आदमी का जीवन कैसा था. आदमी அப்படின்னா வந்து ஹியூமன் பீயிங், அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆத்மி கா ஜீவன் பகுத் கட்டின் தா. ஸோ ஆக்சுவலி ஹியூமன் பீயிங்கோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட், இட்ஸ் வெரி ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டின் மீன்ஸ் கொஞ்சம் ஹார்டு. 60th ஒன், ஆத்மி கே சாம்னே கौन ஆயே. ஸோ அந்த ஆத்மி ஆக்சுவலாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா இந்த ஸ்டோரிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டோரிஸ் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். 60th ஒன், ஆத்மி கே சாம்னே கौन ஆயே. அந்த மனுஷனுக்கு முன்னாடி யார் வந்தாங்க. ஆத்மி கே சாம்னே சாது ஆயே.
ஸோ இந்த 59லேருந்து இதுக்கப்புறம் இருக்க ஒரு 10 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரியிலேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டோரி பார்த்துட்டு இந்த கொஷின்ஸ்லாம் படித்தோன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 58 கொஷின்ஸ் நல்லா தரவு பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த 1 to 100 இந்த கொஷின்ஸில் தான் கேட்பாங்க. ஸோ அகைன் அண்ட் அகைன் இந்த 100 கொஷின்ஸை படிங்க. 100 கொஷின்ஸ் ஜஸ்ட்டு மெமரைஸ் பண்ணாதீங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம எக்ஸாமுக்காக படிக்கிறோம், மார்க் எடுக்கிறோன்னு இல்லாமல் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அட் த சேம் டைம் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். என்ன மீனிங் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோ லிசன் பண்ணதோடு நிறுத்தாமல் ஒரு 2 to 3 டைம்ஸ் லிசன் பண்ணுங்கள். ப்ரனன்சியேஷனை கரெக்டாக பண்ணுங்கள். அந்த நிறைய பேர் அந்த லெவல்ஸ் முடிக்கிறது பெருசு இல்லைப்பா, அந்த கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் படிக்க தெரியணும். ஸோ அதில் நிறைய பேர் கான்சென்ட்ரேட்டாக பண்ணுறது கிடையாது. ஸோ அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நல்லா திரும்ப திரும்ப படித்து பாருங்கள், திரும்ப திரும்ப பேசி பாருங்கள், ஒரு 2 டைம்ஸ் எழுதி பாருங்கள். அப்போ தான் வார்த்தைகள் எல்லாம் மனசில் பதியும். அண்ட் ஏதோ டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த சேனலை கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு யார் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கும் இந்த சேனல்ஸை ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் தேங்க்யூ.